மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் காலக்கெடு நாளை மறுநாளுடன் நிறைவு பெறும் நிலையில் இன்னும் திமுக, அதிமுக வேட்பாளர்களை அறிவிக்கவில்லை. மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். முழு தகவலை சொல்லுங்க. மாநிலங்களவை தேர்தல் அப்படிங்கிறது மார்ச் 16ஆம் தேதி நடைபெறும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருந்தாங்க. பிப்ரவரி 26ஆம் தேதி மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. வேட்புமனு தாக்கல் தொடங்கி 5 நாட்கள் ஆன நிலையில இப்போ வரைக்கும் திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, இந்த மாநிலங்களவை வேட்பாளர்கள் யார் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிடாமையே இருக்கிறாங்க. பல காரணங்கள் சொல்லப்படுது. அதுல முக்கியமா கூட்டணிய உறுதி செய்யறதுல இந்த ராஜ்யசபா தேர்தல் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்ணுது அப்படிங்கிறது தான் களத்துல பார்க்க முடியுது. குறிப்பா திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த 6 ராஜ்யசபா சீட்ல திமுக வசம் 4 இடங்கள் வருது. அதிமுக கிட்ட 2 ராஜ்யசபா சீட் வருது. திமுகவை பொறுத்த வரைக்கும் 1 சீட் தேமுதிகவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிகாரப்பூர்வமா அந்த அறிவிப்பை வெளியிடுறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா இப்போ வரைக்கும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தொகுதிகள் எத்தனை அப்படிங்கறத உறுதி செய்யாம இருக்கிறதுனால திமுக தரப்புல காங்கிரஸ் கட்சிக்கு அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டை அதிகாரப்பூர்வமா கொடுக்கறதுல இன்னும் ஒரு தாமதம் நீடிக்கிறது. அதனால திமுக தரப்புல 2 வேட்பாளர்களை அறிவிக்கிறதா, இல்லைன்னா 3 வேட்பாளர்களை அறிவிக்கிறதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் நீடிக்கிறதுனால இப்போ வரைக்கும் திமுக தரப்புல இருந்து அந்த ராஜ்யசபா வேட்பாளர்கள் அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியாகல. அப்படியே அதிமுக பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அதிமுக வசம் 2 ராஜ்யசபா சீட் இருக்கு. அதுல ஒரு சீட்டை பாமக தரப்புல அன்புமணி வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. இன்னொரு சீட் அதிமுக வேட்பாளரை அறிவிக்கணும். ஆனா அதிமுக தரப்புலையும் இன்னும் வேட்பாளரை அறிவிக்காம இருக்கிறாங்க. அதனால இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய இந்த ராஜ்யசபா தேர்தல் அப்படிங்கிறது இந்த சட்டமன்ற தேர்தலில் முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்றத பார்க்க முடிகிறது. 5 நாட்கள் ஆகியும் இப்ப வரைக்கும் திமுகவும் அதிமுகவும் வேட்பாளர்களை அறிவிக்காம இருக்கக்கூடிய நிலையில மார்ச் 5ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் தான் வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு கடைசி நாள். அதனால திமுக தரப்புல இன்று இரவு இந்த ராஜ்யசபா வேட்பாளர்கள் பெயர் பட்டியல் வெளியாகும் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிமுக தரப்புலையும் இன்று இரவோ அல்லது நாளைக்குள்ளோ அந்த வேட்பாளர் பட்டியலை வெளியிடுறதா சொல்றாங்க. இப்படியாக இந்த ராஜ்யசபா வேட்பாளர்கள் அறிவிப்பதிலையும் திமுகவும் சரி, அதிமுக தரப்புலையும் சரி சில குழப்பங்கள் நீடிக்கிறதுனால இந்த ராஜ்யசபா தேர்தலும் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு முக்கிய கவனம் பெற்றிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.